இந்த அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிமில் நிறையா சிம்பலிசம் அப்புறமா சப்லிமினல் மெசேஜஸ் இருக்குது. 9/11 இன்சைட் ஜாப்லேருந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க நியூ வேர்ல்ட் ஆர்டர் வரைக்கும் நிறைய விஷயங்களை இன்டைரக்டாக இந்த ஃபிலிமில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டிலேருந்து போகலாம். ஐபெட் கோட் 2 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எங்கே இருக்குது? அதுக்கான ஆன்சர் செப்டம்பர் 11 இருக்குது. செப்டம்பர் 11 இன்சைட் ஜாப் நடக்கும்போது அப்போ இருந்த பிரசிடெண்ட் ஒரு கிளாஸ் ரூமில் இருந்தார். அந்த கிளாஸில் இந்த இன்சைட் ஜாப் நடக்கும்போது எக்ஸாக்டாக ஒரு ஸ்டோரியை டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்டோரியோட பேர் த பெட் கோட். த பெட் கோட் கொஞ்சம் சீன் மட்டும் இதில் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். Second grade innocence. Just as the news of evil was being whispered in President George W. Bush's ear on the morning of 9/11. Now, 10 years later. I'm Chantal Guerrero. I'm Natalia Jones Pinkney. I'm LaDamian Smith. My name is Mariah Williams, and I remember 9/11 because I was in the classroom with President Bush when it happened. That classroom, room 301 at Emma E. Booker Elementary School in Sarasota, is where we sat down with 4 of the 16 students, now high school seniors, who were reading to the president that very morning. We were just excited that the president was there. Now, a piece of history, this was the book of short த பெட் கோட். இந்த ஷார்ட் ஸ்டோரி தான் அப்போ அவங்க படிச்சுட்டு stories they were reading when Chief of Staff Andrew Card told the எக்ஸாக்டாக இந்த ஸ்டோரியாக படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ட்வின் டவர்ஸ்லாம் இடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி சம்திங் நடந்துருச்சுன்னு இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆன மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் இவர் வந்து இப்படியே ஷாக் ஆன மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோவில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனிவே, இந்த த பெட் கோட் அப்படின்ற ஸ்டோரி படிக்கும்போது எக்ஸாக்டாக அந்த டைமில் தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் அவர் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹோல் இன்சைட் ஜாப் வந்து ப்ளே அவுட் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. அன்றைக்கி நடந்த இந்த 9/11 இன்சைட் ஜாப் வந்து ஃபஸ்ட்டு பீஸு, இது வந்து செகண்ட் பீஸ், இல்லைனா செகண்ட் பார்ட்னு கூட வச்சுக்கோங்க. எனிவே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டோர் நாபை காமிக்கிறாங்க. நாபை சுற்றி ஒயர்ஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு நாபை காமிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு டோரோட சுற்றி ஏதோ ஒரு வீடு அந்த மாதிரி சம்திங் இருக்குன்னு பார்த்தா கிடையாது. வெறும் டோர் நாபு, அதை சுற்றி ஒயர்ஸ். ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ்லேருந்து ஒரு கோட் வருது. கோட்டுக்கு மேலே கோட்டுக்கு மேலே இந்த மாதிரி பார் கோட்ஸ் இருக்குது. இந்த டோர் நாபை சுற்றி ஒயர்ஸ்லாம் பார்க்குறக்கு இருக்குது. அதெல்லாம் ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஃபீமா கேம்ப்ஸ்னு சில பேர் சொல்லுவாங்க. எனிவே, பேர் எதாவது வேணா இருந்துட்டு போகுது. ஆனால் பார்க்க ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி இருக்குது, வீடு மாதிரி இல்லை. அதே மாதிரி அந்த கோட்டுக்கு மேலே ஏதோ ப்ராடக்ட்லலாம் இருக்க மாதிரி பார் கோட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் 9 செகண்ட்ஸ்லேயே எவ்வளோ மெசேஜஸ் இருக்குது அதில். ஓகே, அது இந்த கோட் வெளியில் வந்து கொஞ்சம் செகண்ட்லேயே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சம்திங் நடக்குது. ஹிப்னோசிஸ்ன்னு நினைக்கிறேன். வாட் எவர், அந்த கோட் ஃப்ரீயாக இல்லை, வெளியில் வந்து ஒரு 2 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ஹிப்னோசிஸ் மாதிரி சம்திங் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ டைட்டில் ரோல் ஆகுது. ஐ பெட் கோட். இப்போ 2 பேக்ரவுண்டில் இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது, ஸ்மோக் இருக்குது. எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தாலும் இது வீடு கிடையாது, ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இந்த கோட்டை ஒரு ப்ராடக்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோட் வெளியில் வந்த அடுத்த செகண்டில் இருந்து அதை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பப்பட் மாஸ்டரை காமிக்கிறாங்க.
ஒரு ரெப்டிலியன் ஸ்கின் மாதிரி இருக்குது. இது ஒரு நார்மல் ஹியூமன் ஸ்கின் கிடையாது. அதே மாதிரி நெயில்ஸும் நார்மல் கிடையாது. ரெப்டிலியன் அந்த டாபிக் வந்து டோட்டலாக ஒரு கான்ஸ்பிரசி டாபிக்குள்ளே வரும். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ப்ரூஃப்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் தியரிஸ் நிறையாவே இருக்குது. ரெப்டிலியன்ஸ் உயிரோடு இருக்காங்க, நம்ம ஜென்ரேஷனில் இருக்காங்க, அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ஒரு ரெப்டிலியன் ஹேண்ட் இருக்குது. அந்த ஹேண்டு வந்து பப்பட் மாஸ்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு எஸ் ரிங் இருக்குது. மேபி இது சேட்டனை ரெப்ரசன்ட் பண்ணலாம், என்னென்னு தெரில. பட் ஏதோ ஒரு சம்திங் ஒரு ரிங் இருக்குது. ரெப்டிலியன் ஸ்கின் இருக்க ஒரு பப்பட் மாஸ்டர் ஒரு பப்பட் வச்சுருக்காங்க. அந்த பப்பட் தான் ஜார்ஜ் புஷ். ஜார்ஜ் புஷ்க்கு மேலே ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு மேலே பப்பட் மாஸ்டர் யாருன்னா ஒரு ரெப்டிலியன் பீயிங். மேல் ஃபீமேல் அதெல்லாம் தெரியல, ஆனால் ஒரு ரெப்டிலியன் பீயிங். ஏன் அப்படின்னா ஒரு ரெப்டிலியன் ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின் கிடையாது அது. இப்போ அதே மாதிரி ஜார்ஜ் புஷ்ஷுக்கு மேலே ஒரு கோன் மாதிரி சம்திங் வச்சுருக்காங்க இல்லையா, இதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இதை வந்து டியூன்ஸ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸில் மிஸ்பிஹேவ் பண்ணால் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணால் இந்த கேப்பை போட்டு ஒரு வாரமாக உட்கார வச்சுருவாங்க. இது வந்து ஒரு பழைய டெக்னிக் தான், இப்போலாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனிவே இதுதான் அதுக்கு ரீசன். சம்திங் இந்த பப்பெட் வந்து கிளாஸில் பண்ணியிருக்கு. ஸோ டீச்சர் வந்து இந்த டியூன்ஸ் கேப்பை போட்டு விட்டுருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், இந்த ஸ்டாருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இதை வந்து பேப்பமட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு சாட்டனிக் சிம்பிள் தான், நல்ல சிம்பிள் கிடையாது. இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்ஸ் கூட அப்படியே தெரியுது. பேக்ரவுண்டில் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸோட மேப்பு, அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இது என்ன மீன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, பட் சம்திங் இம்பார்ட்டண்ட். திடீர்னு மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. மேலே 1 செகண்ட், மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான தியரி எவல்யூஷன் பற்றி ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கில் 12 o'clock இருக்குது. மோஸ்ட்லி மூவிஸ்லலாம் 12 o'clock இல்லைனா 11 அந்த மாதிரி கிளாக் எது காமிக்கிறாங்கன்னா டைம் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. 12 o'clock கிளாக் அப்படின்னா டைம் ஆகிருச்சு, சம்திங் நடக்க போகுது. இதே 11 o'clock அப்படின்னா டைம் பக்கத்தில் போயிட்டு இருக்குது, பேட் திங் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதான் 11th hour அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12 o'clock ஆகிருச்சு, சம்திங் ஏதோ நடக்க போகுது. இப்போ ஏதோ நடந்துட்டு இருக்கு அவருக்கு, இந்த பப்பெட்டுக்கு. 1 செகண்ட், கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. பப்பட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு சாட்டனிக் ஹேண்ட் சைனை காமிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து ஹார்ன் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவில்ஸ் ஹார்ன் அண்ட் ஹேண்ட் சைன் எமோஜி கூட இருக்குது. இதுக்கு ராக் அண்ட் ரோல் அப்படின்றது மீனிங் கிடையாது. இது பேசிக்காக டெவிலோட ஹேண்ட் சைன். திடீர்னு அந்த சைன் எதுக்காக காமிச்சார்? அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்கள், ஒரு லைட்னிங் மாதிரி ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு ட்ராகன் இருக்குது. இது எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோரி அது. 1 செகண்ட், த ஃபால் ஆஃப் டெவில்.
பேசிக்காக நிறையா ஏன்ஷியன் ஸ்டோரிஸில் டெவில் வந்து வானத்துலேருந்து கீழே விழுகும்போது ஒரு லைட்னிங் மாதிரி கீழே விழுந்தான் அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. இது வந்து லூக்கில் கூட இருக்குது. லூக் 10:18 இருக்குது. He replied, I saw Saturn fall like lightning from heaven. லூக்னு கிடையாது, நிறையா ஏன்ஷியன் புக்ஸில் கூட இருக்கும். மித்தாலஜி பேசிக்காக இது. சாட்டர்ன் வந்து வானத்துலேருந்து கீழே விழுகும்போது ஒரு லைட்னிங் மாதிரி விழுந்தான். இதுதான் அந்த ஸ்டோரி. இங்கே ஒரு லைட்னிங் இருக்குது, அது பக்கத்துலேயே ட்ராகன் இருக்குது. ட்ராகன், ஸ்னேக் ரெண்டுமே சாட்டர்னோட சிம்பாலிசம். இதுக்கு அடிஷ்னலாக இவரோட ஹேண்ட் சைனே சாட்டர்னோட ஹேண்ட் சைன் தான், ஹார்ன்ஸ். நிறையா ஸ்டார்ஸ் கூட இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஸ்டார்ஸோட ஃபேமஸான ஃபோட்டோஸில் எல்லாமே இந்த மாதிரி டெவில் ஹார்ன் சைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் சம்திங் நடக்குது. ஓகே, இப்போ அவர் டோட்டலாக வேறு ஒரு கேரக்டராக மாறிட்டார். இப்போ பார்க்க ஒபாமா மாதிரி இருக்கார். மேலே இருந்த அந்த டியூன் கோன் மாதிரி இப்போ வேறு ஒரு டோட்டல் சேஞ்சப் ஆகியிருக்கு. இப்போ அவர் இருக்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. பேசிக்காக இதை வந்து டிகிரிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க கிராஜுவேஷன் டைமில். இந்த கிராஜுவேஷன் ஈவெண்ட்டில் போடுற இந்த பிளாக் ட்ரெஸ்ஸுக்கும் நிறையா சாட்டானிக் மீனிங்ஸ் இருக்குது. இது வந்து ஆல் த வே கோஸ் டு சாட்டன் வொர்ஷிப். அதுக்கு தனியாக ஆர்டிகல்ஸ் இருக்குது, நான் அதுக்குள்ளே போகலை. ஃபிலிமில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு மட்டும் சொல்கிறேன். கொஞ்சம் செகண்ட் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் புஷ் வந்து ஒரு கோனோடு இருந்தார். அவர் வந்து டிஸ்ஒபீடியண்ட்டாக இருந்திருக்காரு, அதனால கோனில் இருந்திருக்காரு. ஆனால் இப்போது ஒபாமாவுக்கு மாறின உடனே கோன் மாறிடுச்சு. இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குகிற ஸ்டேஜில் இருக்கார். பிளாக் கலர் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மாறிடுச்சு. பேசிக்காக புஷ் பண்ண முடியாததை ஒபாமா பண்ணிகிட்டு இருக்கார். புஷ் வந்து டிஸ்ஒபீடியண்ட்டாக இருந்திருக்காரு, ஒபாமா ஒபீடியண்ட்டாக இருந்து டிகிரி வாங்குகிற ஸ்டேஜில் இருக்கார் அந்த பப்பட் லெவலில். இங்கே கன்னத்தில் கூட ஒரு சைன் இருக்குது பாருங்கள். பேசிக்காக இது வந்து ஒரு எக்லிப்ஸ் சைன். இந்த ஃபிலிம் ஃபுல்லாக நிறைய இடங்களில் எக்லிப்ஸோட சைன்ஸ் இருக்குது. அவங்க எக்ஸாக்டாக எந்த எக்லிப்ஸை சொல்கிறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் நிறையா எக்லிப்ஸ் சைன்ஸ் இருக்குது. நான் அப்படியே ஃபிலிம் போக போக காமிக்கிறேன். இப்போ திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எதுக்கு சிரிக்கிறாருன்னு பார்த்தா, இங்கே ஒரு டெலிப்ராம்ப்டர் இருக்குது. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்து படிப்பாங்க இல்லையா, இங்கே டிவி நியூஸ்லலாம் இந்த மாதிரி டெலிப்ராம்ப்டர் பார்த்து தான் படிப்பாங்க. இந்த ஸ்டேஜஸில் பேசுகிறவங்களும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. டெலிப்ராம்ப்டரில் LOLன்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்தளவுக்கு இவர் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கார். அதனால தான் இவருக்கு டிகிரி கூட வாங்கலாம் நீங்கள் பப்பட் லெவலில் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. அடுத்த சீனில் இங்கே ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுற பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு 12 கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸும் தரல. சும்மா ஒரு 12 கேரக்டர்ஸ் அவ்வளோதான். அவங்கள சுற்றி ஒரு பார்ப்டு ஒயர்ஸ் இருக்குது. இந்த கேம்ப்ஸ்லலாம் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒயர்ஸை சுற்றி போட்டிருக்காங்க. பேசிக்காக இந்த கேர்ள் கேரக்டர் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அந்த கேர்ள் கேரக்டரையும் பேக்ரவுண்டில் இருக்க அந்த ரேபிட்டையும் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் கேரக்டர் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்காக அந்த ஸ்டோரியில் ஆலிஸ் வந்து ஒரு ரேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு புதுசாக ஒரு இடத்துல போய் மாட்டிக்குப்பாங்க. அதுதான் அந்த ஸ்டோரி. வேணா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒயிட் ரேபிட் ஓடிட்டு இருக்கு, பின்னாடியே ஆலிஸ் ஓடி போவாங்க. இப்போது ஒரு கேவ் மாதிரி ஒன்றுக்குள்ளே ரேபிட் போயிடுச்சு. இப்போ ஆலிஸ் உள்ளே போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆலிஸ் வந்து மாட்டிப்பாங்க.
இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி போகும். எப்போவுமே இந்த கான்ஸ்பிரசிலாம் ரிசர்ச் பண்ணும்போது அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஃபாலோ த ஒயிட் ரேபிட் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, க்ளூஸை ஃபாலோ பண்ணி போங்க, டாட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஹோல் பிக்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். எனிவே இவங்களும் அதான் சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் இந்த ரேபிட்டை ஹைலைட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி இந்த கேர்லையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே இப்போ டார்க்னஸில் இருக்குது. இதே மாதிரி சைடில் ஒரு டியர் இருக்குது, ஆனால் அதை வந்து ஹைலைட் பண்ணலை. அப்படின்னா அது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எனிவே டியரை வந்து நிம்ராடோட ஸ்டோரிக்கு எப்போவுமே லிங்க் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி கிரியேட்டர்ஸும் அதை தான் நினச்சி இங்கே இந்த டியரை வச்சுருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இப்போது டயர்டானாங்க, கையிலேருந்து ஆப்பிள் விழுந்துருச்சு. ஆப்பிள் ரோல் ஆகி போயிட்டு இருக்கு. ஆப்பிள் C7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த இடத்துல ஆப்பிள் ரோல் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, சம்திங் நான் சொல்ல மறந்துட்டேன். கீழே வந்து இந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட், இந்த டைல்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதை வந்து மெசானிக் செக் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெசானிக் திங்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடியில் அந்த தரை மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ரி இல்லைனா ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது பேக்ரவுண்டில் இல்லைனா அடியில் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கவனித்து பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு சப்ளிமினல் மெசேஜஸை அவங்க அதில் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, இது கண்டினியூ பண்ணுவோம். இப்போது C7 சொல்லி ஒன்று போட்டிருக்கு. C7 அப்படின்னா செஸ்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட், ஒரு மூவ்னு வச்சுக்கோங்களேன். Hey guys. 1 second. இதோ டாக்டிக்ஸ் தட் டேம் ஃபோக் ஆன் C7. C7ன்றது நைட்டை வச்சு பண்ணுற ஒரு செஸ் மூவ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவ். இதே வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா இது வந்து LC அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து C7 கிடையாது, LC அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் LCன்றது லூசிஃபரோட ஒரு ஷார்ட் ஃபார்ம், அதை தான் இந்த கிரியேட்டர் மீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் நான் அதை அக்ரி பண்ணலை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு பப்பட் மாஸ்டர் வந்து ரெப்டிலியன் ஸ்கின்னோடு இருந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக லூசிஃபர் அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கணுன்னு அவசியம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் C7 அப்படின்றது ஒன்று செஸ் மூவில் காமிக்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவ், அப்படி இல்லைன்னா லூசிஃபரோட அந்த நேம், இதை ரெண்டு தவிர வேறு எதையும் மீன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மூவிங் ஆன். இப்போது ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பப்பட் மாஸ்டர் இருந்தார் இல்லையா, ஐ மீன் அந்த பப்பட் பிரசிடெண்ட் ஒபாமா, அவரோட காலில் போய் இந்த ஆப்பிள் இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நிற்குது. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. இந்த ஷூக்கு அடியில் ஒரு காயின் இருக்குது. இந்த காயின்லேயும் ஒரு விஷயம் இருக்குது, நான் இப்போ காமிக்கிறேன். இது இந்த காயினோட க்ளோஸ்அப் ஷாட். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த காயின் ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மாதிரி தெரியல. ஆனால் அந்த காயினில் ஒரு சிம்பாலிசம் இருக்குது. 1 செகண்ட். என்னதுன்னா அந்த ஃபோட்டோவை இந்த சீனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரொட்டேட் பண்ணி பார்த்தா அந்த பூட்டுக்கு அடியில், ஐ மீன் அந்த ஷூக்கு அடியில் இருக்க காயின் வந்து ஒரு க்ரௌனோட இருக்குது, க்ரௌன் சிம்பிளோடு இருக்குது. இந்த க்ரௌன் சிம்பிளோட இருக்குது. தட் மீன்ஸ் இந்த காயின் ஒரு பிரிட்டிஷ் காயின். இன்னும் இந்த ரேபிட் ஹோல் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்டிஷ் காயினை வச்சு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆன்லைன்லேயும் யாருக்கும் இதோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. சம்திங் இங்கே லிங்க் இருக்குது, பிரிட்டிஷுக்கும் ஒபாமாவுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது. அதை இவங்க சப்லிமினலாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஆப்பிள் இவரோட சூல் அடித்து கீழே விழுந்துருச்சு. இப்போ ரெண்டாக பிரிஞ்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு இருக்குது.
இது வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர். ஸோ ரெண்டாக பிரிஞ்சு ஒரு லோட்டஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. லோட்டஸ் எல்லான்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு குட் திங் மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. எஜிப்தியன் சிம்பலிசம் தான் நிறைய பேர் அடிக்கடி காமிப்பாங்க. அதில் பார்த்தா கூட லோட்டஸுக்கு ஒரு நல்ல மீனிங் தான் இருக்குது, நெகட்டிவ் கிடையாது. இங்கே டேப் இருந்துச்சு, ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. எனிவே லோட்டஸ்க்கு ஒரு நல்ல மீனிங் தான் இருக்குது, நெகட்டிவ் மீனிங் எந்த ஒரு மித்தாலஜிலையுமே கிடையாது. ஆனால் இந்த லோட்டஸ் வந்து அந்த மாதிரி வர்றதை பார்த்துட்டு ஒபாமாவுக்கு ஸ்வெட் ஆகுது. இவர் பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? அடுத்த சீனில் ஆன்சர் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இந்த கிளாஸ் ரூமில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கேர்ள் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கையிலேருந்து ஒரு ஆப்பிளை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஆப்பிள் சுற்றி வந்து ஒபாமாவோட காலில் இடித்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழுகிற இடத்துல C7 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பிள் இடித்து கீழே விழுந்ததுக்கப்புறமா ரெண்டாக பிரிஞ்சு ஒரு ஃப்ளவர் வருது. இந்த ஃப்ளவரை பார்த்து ஒபாமாவுக்கு அப்படியே வேத்து கொட்டது. அவர் பயப்படுறாரு. ஏன் பயந்துட்டு இருக்காரு இப்போ பார்க்கலாம். இப்போ அப்படியே ஜூம் அவுட் ஆகிறாங்க. வெளியில் பார்த்தா ஒரு ஃபுல்லாக ஸ்னோ ஆகிட்டு இருக்குது. இந்த இயர் தான், இந்த 2020 2021 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பயம்படுத்திட்டு இருக்காங்க இந்த யூஎஸ்லலாம். என்னதுன்னா, இந்த டார்க் வின்டர் வரப்போகுது, யூஎஸில் ஜட்ஜ்மெண்ட் டே வரப்போகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பும் இதான் சொல்லிட்டு இருந்தார், பைடனும் இதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு டார்க் வின்டர் வரப்போகுது, நிறைய நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இதை கண்டினியூஷன் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் 2021 ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி டெக்ஸஸில் பவர் கட் ஆகிச்சு. ஒரு வாரம் 2 வாரம் சம்திங், எக்ஸாக்ட் டைம் தெரில. அந்த டைம் ஃபுல்லாக டெக்ஸஸில் நிறைய இடங்களில் கரண்ட்டு கிடையாது. நிஜமாகவே அவங்கெல்லாம் டார்க் வின்டரில் தான் இருந்தாங்க. இன்னும் ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து Psalm 23ன்னு எழுதியிருக்காங்க, PSALM. Psalm 23னா 1 செகண்ட். Psalm 23 அப்படின்றது ஒரு பைபிளில் இருக்க ஒரு பைபிளில் இருக்க ஒரு சின்ன போயம் மாதிரி. சாம்னு இருக்க எல்லாமே போயம்ஸ் தான். அதில் 23rd போயமை இவங்க இந்த ஃபிலிமில் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இந்த போயம் என்ன சொல்ல வருதுன்னா, கடவுள் இருக்கார், அவரை நம்புங்க, எந்த பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி ஒரு ஹோப்பை தர்ற மாதிரி இந்த சாங்கை வந்து எழுதியிருக்காங்க. இந்த சாங்கை இந்த வாலில் அவங்க வந்து அப்படியே போட்டிருக்காங்க. இதே விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தா இங்கே வந்து DONALD அப்படின்னு வரும், டொனால்டுன்னு வரும். இங்கே பிக்சர்ஸ் இருக்குது, நான் அப்புறமா ஆட் பண்ணி விடுறேன். ஒரு சைட்டில் போட்டிருந்தாங்க, எனக்கு ஆக்சுவலாக லிங்க் மட்டும் தரேன், இப்போது எனக்கு தெரியல சைட்டோட பேர்லாம். டொனால்டு அப்படின்னு இந்த இடத்துல வர மாதிரி அவங்க வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருந்தாங்க. டொனால்டுன்னு போட்டு Psalm 23 அப்படின்னா ஹோப் அப்படின்னு அர்த்தம். ட்ரம்ப்போட வால் வச்சு ஹோப்பு தர மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். இந்த QAnon கம்யூனிட்டிஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, ட்ரம்ப் வந்துட்டார், அவர் வந்து 2020 பார்த்துப்பார், அடுத்த வருஷமாக அவரே பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் ஒரு ஃபால்ஸ் ஹோப்பாக தான் கடைசியில் போயிடுச்சு அந்த QAnon மூமெண்ட். 2021 ட்ரம்ப் ஜெயிக்கல, பைடன் தான் வந்தார். ஸோ அந்த ஹோல் திங் வந்து மிஸ்லீடிங், ஃபேக் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகிறாங்க. இப்போது யூஎஸோட ஃப்ளாக் பறந்துட்டு இருக்கு, ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ புரியுதா இவங்க உள்ளே வந்து ஒபாமா ஏன் அப்படி ஸ்வெட் ஆகி விழுந்துட்டு இருந்தாருன்னு. யூஎஸ் வந்து பிரிஞ்சிருச்சு, ரெண்டாக போயிட்டுருக்கு. பேக்ரவுண்டில் 12 o'clock மறுபடியும் காமிக்கிறாங்க. டைம் ஆகிருச்சு, சம்திங் பேடாக நடக்க போகுது. Psalm 23ன்னு இருக்க அந்த வால் வந்து இப்போ ஸ்னோவில் மூழ்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்னோ இங்கே எல்லாம் பெஞ்சிட்டு இருக்குது. பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ ஆகிட்டு இருக்குது.
ஒபாமாவுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் அந்த ஃப்ளவரை பார்த்ததுக்கப்புறம் வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு அவருக்கு. வெளியில் பார்த்தா ஃப்ளாக் எல்லாம் 2ஆக பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஸ்னோ தான். ஸோ பேசிக்காக எதை பார்த்து இவங்கெல்லாம் இப்படி பயந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஜூம் அவுட் ஆகிட்டே போங்க. ஓகே, இந்த ஷாட்டில் பாருங்கள். பில்டிங்ஸ்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கும் நிறையா ஆப்போசிட்டான வியூஸ் இருக்குது. சில பேர் இது 9/11 ஈவெண்ட்டு தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மற்றவங்கலாம் இல்லை, இது ஃப்யூச்சரில் நடக்க போகிற சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் சம்திங் பேடாக நடக்க போகுது. அதை நினச்சி தான் ஒபாமாவோட பப்பெட்டுக்கு அந்த மாதிரி ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி டார்க் வின்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டார்க் வின்டர் நடந்துகிட்ருக்கு இந்த ஃபிலிமில். டொனால்ட் ட்ரம்ப்போட வாலில் ஒரு சிம்பலிசமாக ஒரு வாலில் எழுதியிருக்காங்க. அதுவும் ஸ்னோவில் தான் மூழ்கிட்டு இருக்குது. இந்த பில்டிங்ஸ்லாம் எரியறத நிறைய பேர் பாபிலோனோட எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ரெவலேஷன் 18 இருக்கும். ஒரு பேசிக்காக ரெவலேஷனில் ஒரு பெரிய கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு பாபிலோன் மாதிரி இந்த புது கண்ட்ரியும் டோட்டலாக இடிஞ்சு போயிடும். டோட்டல் டிஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கோங்களேன். இந்த மூவிஸ்லலாம் வர மாதிரி டோட்டலாக ஒரு கண்ட்ரி டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். அதுதான் இந்த செகண்ட் பாபிலோன். சம்திங் அதுக்கு லிங்கான மாதிரி தான் இருக்குது. இப்போது இங்கே சொன்ன இல்லையா, ரெவலேஷனில் ஒரு புது பாபிலோன் இருக்கும். அந்த பாபிலோன் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகும்னு. இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆகிற ஸ்டோரிக்கும் நியூ வேர்ல்டு ஆர்டருக்கும் நிறையா லிங்க் இருக்குது. அதை தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோவில் அவங்க சொல்லுவாங்க. நான் அப்படியே காமிக்கிறேன். இப்போது டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. வின்டர் வந்துட்டு இருக்குது. இங்கே ஒரு கேரக்டர் பாருங்கள். ஒரு டான்ஸ் மாதிரி சம்திங் பண்ணிவிட்டு அப்படியே சூசைட் பண்ணிகிட்ருக்காரு. இதோ ஒரு டான்ஸ், அப்புறமா சூசைட். இன்னும் ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு சிம்பிள் காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு எஜிப்தியன் காடோட சிம்பிள். ஆனபஸ் அந்த காட் பேர். ஆனபஸ் காட். ஜட்ஜ்மெண்ட் டேயில் எஜிப்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காடு வந்து வருவார். எல்லாமே இந்த டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பற்றின காட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ எனிவே ஒரு எஜிப்தியன் காட் இருக்குது. அந்த காடை வந்து ஒரு போட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்கார். இப்போது இன்னொரு சீனுக்கு போயிடுச்சு. ஒரு சாருங்க. ஓகே, இந்த சீனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. கையில் வெப்பன்ஸோடு இருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து ஹார்மஸ் அப்படின்ற பிளேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ காமிக்கிறேன். ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது. இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழியில் தான் நிறையா இந்த ஷிப்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெப்பன்ஸோடு இருக்காங்க. இங்கே பார்த்தா இவர் பின்லேடன் இருக்கார். CIA பேட்ஜ் போட்டிருக்காரு. பேக்ரவுண்டில் மூன் வந்து ரெட்டிஸாக இருக்குது. இது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. இவருக்கு பின்னாடி இருக்கவங்களெல்லாம் பாருங்கள். ஏதோ ஒரு பிரமிட் மாதிரி சம்திங் கோன் மாதிரி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஹெட்ஸ் நார்மல் கிடையாது அவங்கெல்லாம். ஓகே, இப்போது மறுபடியும் இன்னொரு சீனுக்கு போயிட்டாங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சீன். இங்கே வந்து ஆயில் மிஷின்லாம் பம்ப் பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே ஆயில் மிஷின் பம்ப் பண்ணிகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில்ஸ்லாம் கீழே போயிட்டு இருக்குது. இது எதை மீன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே இது வந்து சம்திங் ரிலேட்டட் டு த ஆயில். ஓகே, இப்போ மறுபடியும் அடுத்த சீனுக்கு போகலாம். இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி
கீழே ஒரு ஸ்டார் சைன் வருது. திடீர்னு ஸ்டார் சைன் வந்ததுக்கப்புறமா ஸ்டாச்சு வந்து உடஞ்சிருச்சு, விழுக போகுது. மறுபடியும் அந்த சீன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் ஒவ்வொரு ட்ராப்பாக கீழே வர்றதை காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான். இந்த ஸ்டாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்பாலிசம் தான். இது வந்து இஸ்ரேலோட ஸ்டார். இஸ்ரேலோட ஃப்ளாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு அடியில் வருது. ஓகே, அந்த சிம்பிள் எங்கே இருக்குன்னு எனக்கு இப்போ தெரியல. தோ இஸ்ரேல் ஸ்டார். இந்த எக்ஸாக்ட் சிம்பிள் தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு அடியில் வந்துச்சு. இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறமா ஸ்டாச்சு வந்து இடிஞ்சு விழுகுது. இஸ்ரேலுக்கும் இந்த யூஎஸ்க்கும் சம்திங் நடக்க சான்ஸ் இருக்குது. அடுத்த சீன் மறுபடியும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு சீனுக்கு போயிட்டாங்க. இந்த எக்குக்கு உள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஃபீட்டஸ் இருக்குது. ஃபீட்டஸ்னால் ஒரு கர்ப்பத்தில் இருக்க குழந்தை, வயிற்றில் இருக்க குழந்தை. ஓகே, ஆனால் அந்த குழந்தை வந்து ப்ரே பண்ணுற பொசிஷனில் இருக்குது, நார்மல் பொசிஷன் இல்லை. அது ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. ஜூம் அவுட் பண்ணால் அந்த குழந்தை வந்து ஒரு லேடியோட வயிற்றுக்குள்ளே இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு எக்குக்குள்ளே இருக்குது. ஸோ டோட்டலாக வியர்டாக இருக்குது, க்ரீப்பி. இந்த குழந்தைய ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னோட ஒப்பீனியன் படி குழந்தைங்கள ஸ்டார்டிங்லேருந்து இண்டாக்ட்ரினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அதை மீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறத விட இந்த ஜென்ரேஷனில் தான் அதிகமாக அபார்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசிக்காக குழந்தைங்கள மர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டால் அது வந்து மை பாடி மை ரூல்னு சொல்லுவாங்க, சம்திங் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்று இதை வந்து இண்டாக்ட்ரினேஷனை பற்றினதாக இருக்கும், இல்லைன்னா ஹை ரேட் ஆஃப் அபார்ஷனை பற்றி இருக்கும். இந்த ரெண்டு தான். அடுத்த சீனில் மறுபடியும் இந்த ஷிப்புக்கு போயிட்டாங்க. இப்போ ஷிப்பில் யார் ட்ராவல் ஆகிட்டுருக்கான்னு காமிக்கிறாங்க. ஒரு பாடி ஃபுல்லாக டேட்டோஸ் மாதிரி சம்திங் இருக்குது. மேலே அந்த ஐ சிம்பிள் இருக்குது, ஆல் சீயிங் ஐ. இப்போது அந்த ஐக்குள்ளே போகிறாங்க. ஐக்குள்ளே போனால் மறுபடியும் ஒருத்தர் இருக்கார். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ ஐக்குள்ளே ஜூம் இன் பண்ணுறாங்க பாருங்கள். ஐக்குள்ளே ரெப்டிலியன் ஸ்கின் இருக்க ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பப்பட் மாஸ்டரோட ஸ்கின் மாதிரி இருக்குது. இது நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. ஒரு ரெப்டிலியன் ஸ்கின் இருக்க ஒருத்தர், ரெப்டிலியன் தான் சொல்லுவாங்க. இந்த ரெப்டிலியன் ஸ்கின் இருக்க இந்த கேரக்டர் சம்திங் பண்ணிகிட்டு இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்குது? கீழே ஒரு குழந்தை மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த குழந்தைய இந்த ரெப்டிலியன் ஸ்கின் பயம்படுத்திகிட்டே இருக்குது. பேசிக்காக ஃபியர் மாங்கரிங் பண்ணிகிட்டு இருக்குது. கீழே பார்த்தா டேப்லெட்ஸ் இருக்குது, நீடில்ஸ் இருக்குது. ஜெர்ம் தியரியை பேஸ் பண்ண விஷயங்கள். பேசிக்காக ஃபியர் மாங்கரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியல. இந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாக சோகத்தில் இருக்குது. இப்போ மறுபடியும் பாருங்கள், அந்த சீன் மறுபடியும் காமிக்கிறேன். இந்த ரெப்டிலியன் ஸ்கின் இருக்க இந்த கேரக்டர் குழந்த மாதிரி இருக்க இந்த கேரக்டரை பயம்புறுத்திட்டு இருக்கு. இந்த குழந்தை வந்து டேப்லெட்ஸ் அப்புறமா இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இது வந்து நார்மல் இன்ஜெக்ஷனா இல்லை வேக்சினேஷனை தான் இவங்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே இது எல்லாமே ஜெர்ம் தியரி பேஸ் பண்ணது தான். இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெப்டிலியன் கேரக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த குழந்தை இங்கே இருக்குது. சரியாக இல்லை, ஹாப்பியாக இல்லை, சோகமாக இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் பாருங்கள்.
இந்த கேரக்டர் ஃபுல்லாக சோகத்தில் இருக்குது. இப்போ கண்ணுக்கு ஜூம் பண்ணுவாங்க, இப்போ அதை பார்க்கலாம். கண்ணில் பார்த்தா ஒரு சைடு வந்து இது மார்க்கெட் கிராஷ் ஆச்சு இல்லையா, அதை பற்றி ஒரு கண்ணில் போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் பிளஞ்சஸ் 2020 ஸ்டார்டிங்லேயே அதான் நடந்துச்சு. மார்க்கெட் பிளஞ்ச் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் வார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி சம்திங் பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2020 ஒரு பெரிய டிசாஸ்டர் பேசிக்காக. இது அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் 2020 எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. 2020 ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேட் இயர். World War 3 வரப்போதுன்னு பயம்படுத்திட்டு இருந்தாங்க. அதே இயரில் தான் கொரோனா வைரஸும் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது மேலே வந்து இந்த ஐயில் வந்து மார்க்கெட் பிளஞ்ச் ஆகிறத காமிச்ச அப்புறமா வானத்தில் அந்த ஃப்ளைட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஃப்ளைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நார்மல் ஃப்ளைட்ஸ் மாதிரி இல்லை, இதெல்லாமே ஃப்ரீமேசன்ஸோட காம்பஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரீமேசன்ஸோட காம்பஸ்லாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த காம்பஸ் தான் ஃப்ளைட் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. காம்பஸ் தான் அது ஃப்ரீமேசன் சிம்பலிசம். ஃப்ரீமேசன்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதோட விளைவாக மார்க்கெட் பிளஞ்ச் ஆகிருக்கு. World War 3 வர மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்கு. பேசிக்காக எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம். இந்த 3 ஃப்ரீமேசன் சிம்பிள்ஸ் மாதிரி இருக்க ஃப்ளைட்ஸ் வந்து ஒரு இஸ்லாமிக் பில்டிங்கை இடிச்சிருக்காங்க. இது மாஸ்க்குன்னு நினைக்கிறேன். எனிவே பில்டிங்கை இடிச்சிட்டாங்க. மற்றதெல்லாம் எதுவும் பண்ணல, ஆனால் இந்த பில்டிங்கை மட்டும் இடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த வியர்ட் லுக்கிங் கேரக்டருக்கு மாறுது. ஒரு சின்ன ஃப்ளை மாதிரி சம்திங் பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று அந்த கேரக்டரோட கையில் உட்காருது. உட்கார்ந்த உடனே அது வந்து எரிஞ்சிருச்சு. இந்த கேரக்டர் வந்து பார்க்குறக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜீசஸோட பிக்சர் மாதிரியே இருக்குது. இன்னும் போக போக அப்படியே காமிக்கிறேன். நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்குது. இதில் அவங்க என்னோடய ஒப்பீனியன் என்னதுன்னா, இந்த கேரக்டர் பீஸ் கிடையாது, ஃபார் பீஸ் கிடையாது. இந்த ஒயிட் பேர்ட்ஸை விடுறது இல்லைனா அனிமல்ஸை காப்பாற்றுறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபார் குட் பீப்புள், பேட் பீப்புளுக்கு கிடையாது. இந்த ஃப்ளை வந்து தேடி வந்து அந்த கையில் உட்காருது, உட்கார்ந்த உடனே எரிஞ்சிருது. இந்த கேரக்டர் ஒரு பேட் கேரக்டர், நல்ல கேரக்டர் கிடையாது. எரிஞ்சிருச்சு. ஹார்ட்டில் கூட ஃபயர் தான் இருக்குது. ஓகே, இப்போது மறுபடியும் இன்னொரு சீனுக்கு போயிருக்கு. இங்கே உள்ளே வந்து ஃபயர் இருக்குது. இங்கே ஒருத்தர் மாஸ்க் போட்டிருக்காரு. இங்கே ஒன்று நடக்கும் சம்திங். நான் அப்படியே போக போக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து ஒரு லேடி இருக்காங்க. மடியில் வந்து ஒரு குழந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த லேடி வந்து ஒரு நார்மல் கேரக்டர் கிடையாது. ஏன்னா ஒரு ஹேலோ கொடுத்துருக்காங்க. கடவுளுக்கு பின்னாடி தான் இந்த பெயிண்டிங்கில் பிக்சர்லலாம் அந்த ஏன்ஷியன்ஸ்லாம் பண்ணும்போது ஹேலோ போடுவாங்க. நார்மல் பீயிங்ஸுக்கு ஹேலோ போட மாட்டாங்க. ஸோ சிம்பலிசமாக இந்த கேரக்டர் வந்து ஒரு காட். ஆனால் இப்போது கொஸ்டின் என்னத்துனா, என்ன காட் அவங்க? இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குது? பேசிக்காக இந்த காடஸ்க்கு நிறையா பேர் இருக்குது. ஒரு லேடி அப்படின்றதுனால, லேடி காட் அப்படின்றதுனால காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காடஸுக்கு நிறையா பேர் இருக்குது. ஃபார் 1 செகண்ட். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஐசிஸ் லிங்க்டு த்ரோலி சிங்க்ரெட்டிசம் வித் ஆர்டெமிஸ், டயானா, டெமெட்ரிஸ், சீரிஸ் அண்ட் ஆப்ரோடைட் வீனஸ்.
ஐசிஸ் அப்படின்றது எஜிப்சியன் காட். இதை வேணால் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேரை. மற்ற பேர்லாம் ரொம்ப ஒரு பழைய மித்தாலஜி மாதிரி இருக்குது. ஒரு வீனஸை பேஸ் பண்ண ஒரு காடஸ். எஜிப்தியன்ஸ் வந்து ஐசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. மற்றவங்களாம் வேறு மாதிரி பேர் வச்சிட்ருக்காங்க. எனிவே இவங்க வந்து ஒரு காடஸ். மடியில் இருக்கிறது அந்த கேரக்டரோட ஐடென்டிட்டி தெரியல. ஆனால் இவங்க வந்து ஐசிஸ் அப்படின்ற ஒரு எஜிப்தியன் காடஸ். இவங்க வந்து இந்த குழந்தை கேரக்டரை மடியில் வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலில் இவங்களோட டியர்ஸை அதில் சேர்த்து வச்சு மேலே காமிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு சிம்பலிசம் இந்த பேராகிராஃபில் போட்டிருக்காங்க. ஓகே, நான் எல்லா டீட்டெயிலையும் சொல்லி போர் அடிக்க விரும்பல. இது என்ன சிம்பலிசம்னா, கடவுள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி சம்திங் டிஸ்ட்ரக்டிவாக நடந்திருக்கு. அதனால இவங்க அழுது பாட்டில் ஃபுல்லாக இவங்க டியர்ஸை சேர்த்து வச்சுருக்காங்க. இது வந்து நிறையா மித்தாலஜிஸில் வரும், ஒரு மித்தாலஜி கிடையாது. சம்திங் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த காடஸ் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் காட் தான், பட் இன்னொரு கிரேட்டர் காட் இருக்காங்க. எல்லா மித்தாலஜியும் அந்த மாதிரி தான். டம்மி காட்ஸ் இருப்பாங்க, மற்ற லெஸ் பவர் உள்ள காட்ஸ் இருப்பாங்க, ஹோலாக எல்லா பவரும் இருக்க மாதிரி ஒரு காட் இருப்பாங்க. எல்லா மித்தாலஜிலையும் அந்த மாதிரி தான், இங்கே இருக்க ஸ்டோரிலையும் அந்த மாதிரி தான். ஐசிஸ் ஒரு காடஸ் தான், ஆனால் இவங்கள விட ஹையர் பவரில் ஒரு காடு இருக்கார். அந்த காட் சம்திங் டிஸ்ட்ரக்டிவாக இங்கே இடத்துல நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அலோவ் பண்ணதுனால இவங்க டோட்டலாக இப்போ சோகமாக அழுதுட்டு இருக்காங்க. நான் லிங்க் பண்ணுறேன், அது ரொம்ப லென்த்தாக போகும். நான் அதை வந்து படிக்கல. இங்கே பின்னாடி இருக்க இந்த ராக்ஸ் மாதிரி இருக்குது. பட்டு சில ஆன்லைனில் இருக்க சிலர் வந்து இதெல்லாம் ராக்ஸ் கிடையாது, வார்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதோட ஃபுல் ஸ்டோரி தெரியல, ஒரு வேளை இருக்க சான்ஸ் இருக்குது. இது ரெண்டும் யூஎஸ்எஸோட யுனைடெட் ஸ்டேட்ஸோட வார்ஷிப்பு. இது வந்து கடலில் மூழ்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இருக்கலாம், மேபி நாட். அடுத்த சீனில் இவங்க காடஸோட மடியில் ஒரு குழந்தை இருந்துச்சு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து மறுபடியும் இப்போ ஃபோக்கஸ் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு பீட்டில் மாதிரி இருக்குது. இந்த பீட்டிலுக்கும் ஒரு சிம்பலிசம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி அந்த டேப் கண்டுபிடிச்சேன்னா இப்போ நான் காமிக்கிறேன். அந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா ரெசரெக்ஷன், மறுபடியும் உயிர் தர்றது. இது அங்கே இருக்குது பாருங்கள். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜிப்தியன்ஸ் ஸ்கார் பீட்டில். இந்த டூம்ஸ்லலாம் நிறைய இடங்கள்லாம் போட்டிருப்பாங்க. பேசிக்காக இந்த பீட்டில் வந்து ரெசரெக்ஷனோட சிம்பாலிசம். இறந்தவங்க மறுபடியும் வந்து உயிர் தெளிந்து வர்றது, அதுதான் ரெசரெக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து பேசிக்காக இந்த காடஸோட மடியில் இறந்து கிடக்கு. அதனால தான் இந்த காடஸ் வந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பீட்டில் வந்து இப்போது ரெசரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதை தான் இவங்க இப்போ சிம்பாலிசம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஜூம் பண்ணி பார்க்கும்போது கண் வந்து பிளாக்காக இருக்குது. பிளாக் டவுட் ஐக்கு நிறையா சிம்பாலிசம் இருக்குது. அதையும் இப்போ காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சஹேரியா அப்படின்ற ஒரு புக் இருக்குது. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பைபிளில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த பைபிளுக்கும் முன்னாடி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எல்லாமே. இப்போது சஹேரியா அப்படின்ற ஒரு புக்கில் இருக்க பாட்டை மட்டும் நான் காமிக்கிறேன். லாங் ஸ்டோரி ஷார்ட். பேசிக்காக ஒருத்தவங்க வந்து சம்திங் பண்ணியிருக்காங்க காடுக்கு அகென்ஸ்டாக. ஸோ காட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கர்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. அந்த கர்ஸோட ஒரு பாயிண்ட்டு தான் கண் வந்து இந்த மாதிரி கலர் மாறுறது. இங்கே இருக்கு பாருங்கள். அண்ட் ஹிஸ் ரைட் ஐ ஷல் பி அட்டர்லி டார்க்கண்ட். இது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டனுக்கு ஒத்து போகிறவங்க, இந்த ஃபேமஸான ஸ்டார்ஸ் கூட நிறையா பிக்சர்ஸில் டெவில் ஹார்ன்ஸோடு இருப்பாங்க. அதே மாதிரி ஒன்னையே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபேமஸாக நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கண்ணில் வந்து ஒரு கண்ணில் மட்டும் ரத்தம் வர மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லைனா கண் ஃபுல்லாக ஒரு கண் மட்டும் பிளாக் கலரில் மாற்றின மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சிம்பாலிசம். இதுவும் அதே மாதிரி தான். சம்திங் காடுக்கு அகென்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ காடு வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க.
இதை பேஸ் பண்ணி இன்னொரு தியரி கூட இருக்குது. அது வந்து ரெப்டிலியன்ஸ் கூட சேர்ந்தது. அது என்ன மாதிரின்னு இப்போ ஒரு சின்னதாக சொல்கிறேன். பேசிக்காக அந்த தியரியில் ரெப்டிலியன்ஸ் வந்து ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது அது வந்து கண் வழியாக தான் பிரெயினுக்குள்ளே போகும். அந்த ரெப்டிலியன் தியரி படி அந்த மாதிரி கண் வழியாக பிரெயினுக்கு போகும்போது கண் வந்து பிளாக் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி ஆகிரும். கண் ஓப்பன் கூட பண்ண முடியாது, கண்ணிலேருந்து ரத்தம் வரும். எனிவே பேசிக்காக இது வரைக்கும் இருக்கிறது 2 தியரி தான். ஒன்று வந்து மித்தாலஜிக்கல் தியரி, அது வந்து காடுக்கு அகென்ஸ்டாக போயிருக்காங்க, ஸோ காட் வந்து பனிஷ் பண்ணிட்டார். இன்னொரு ஸ்டோரி வந்து ரெப்டிலியன் தியரி பேஸ் பண்ணியிருக்கு. அதில் ரெப்டிலியன்ஸ் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணும்போது ஐ வழியாக தான் போவாங்க. அந்த மாதிரி ஐ வழியாக போகும்போது அந்த கண் வந்து இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆகிரும், யூஸ் பண்ண முடியாது, கண்ணிலேருந்து ரத்தம் வரும். ஓகே, மறுபடியும் இப்போ ப்ளே பண்ணுவோம். இப்போ மறுபடியும் வேறு ஒரு சீனுக்கு போயிருக்காங்க. இந்த சீனில் ஒரு சின்ன குழந்தை கேரக்டர் இருக்குது, கையில் ஒரு கன்னோட இருக்குது. இப்போ பாருங்கள், ரிப்பன் இருக்குது அந்த கன்னுக்கு. இது ஏதோ கன்னை வந்து ஒரு ப்ரெசன்ட் மாதிரி கொடுத்து அந்த ப்ரெசண்ட்டை வந்து அன்லாக் எடுத்து என்ன சொல்கிறது யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ப்ரெசண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி குழந்தைக்கு வெப்பனை கொடுத்து போய் சண்டை போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு டேட்டோ மாதிரி சம்திங் இருக்குது பாருங்கள். மறுபடியும் இப்போ வேறு ஒரு சீனுக்கு போயிட்டாங்க. இங்கே தண்ணி வந்து பச்சை கலரில் போயிட்டு இருக்குது. உள்ள ஒருத்தர் கம்யூனிஸ்ட் சிம்பிள் மாதிரி சம்திங் சிம்பிளோடு இருக்கார். உள்ளே வந்து அவர் டோட்டலாக மூழ்கிட்டு இருக்கார். பிக்கெஸ்ட்டு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்க்கெலாம் ஏதோ ஒரு டேஞ்சரஸாக என்னன்னு தெரியல. பட் என்னோடய ஒப்பீனியன் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கு சம்திங் நடக்க போகுது. வியட்நாம், நார்த் கொரியா, கியூபா, லாயோஸ், சைனா இவங்கெல்லாம் தான் இப்போதைக்கு பிக்கெஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. சம்திங் பேடாக அவங்களுக்கு நடக்க போகுது. இவரோட டேட்டோவை பேஸ் பண்ணி கூட சம்திங் சொன்னாங்க. பேசிக்காக இந்த டேட்டோவை வச்சு என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க ஒரு கேரக்டர். ஆனால் இவரோட பாசிட்டிவ் மைண்ட்னால் ப்ராப்ளமை தாண்டி வெளியே வர முடியல. இவர் வந்து மூழ்கிட்டு இருக்கார் ப்ராப்ளமில், இந்த க்ரீன் கலர் வாட்டரில். எனிவே பேசிக்காக பார்த்தாலே தெரிகிற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு சம்திங் நடக்கிறத தான் இவங்க சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், இந்த டேட்டோவை பேஸ் பண்ணி சம்திங் வேறு ஏதாவது கூட இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. அடுத்த சீனில் இங்கே இங்கன் யாங் கொடுத்துருக்காங்க. இங்கன் யாங் வந்து சைனாவோட ஒரு சிம்பிள். எப்போயுமே அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சைனாவை காட்டணும்னா இங்கன் யாங் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை காமிக்கிறேன். இங்கன் யாங் காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒயிட் ஃப்ளாகோடு போயிட்டு இருக்காங்க. ஒயிட் ஃப்ளாக்னால் பீஸுக்காக, இவங்க பிரச்சனைக்காக வரல. அவங்களுக்கு முன்னாடி டேங்க்ஸ்லாம் இருக்குது. 6 டேங்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 இன்னொரு டேங்க் காணோம். ஸோ எனிவே டேங்க்ஸ்லாம் இருக்குது. டேங்க்ஸுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தனியாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒயிட் ஃப்ளாகை வச்சுட்டு. இந்த சைனாவில், இங்கே சைனாவில் இல்லை, சைனாவுக்கு இந்த 2020 ஸ்டார்டிங்கில் நிறையா ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. இங்கே ஹாங்காங் விஷயத்தில் சம்திங் அவங்க பண்ணிட்டாங்க இந்த சைனா. ஸோ அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1 செகண்ட். இந்த 2020 இயரோட ஸ்டார்டிங்கில் இருந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக அதான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டேப் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. 1 செகண்ட். Though the Hong Kong protest explained in 100 to 500 words. ஹாங்காங் சைனா ப்ரொட்டஸ்ட்லாம் இந்த 2020 இயரில் ஸ்டார்டிங்கில் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. மேபி அதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படி இருக்கலாம். இல்லைன்னா சைனா வந்து வாருக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வார் வேணான்னு சொல்கிறவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க பீஸ்ஃபுல்லாக ஒயிட் ஃப்ளாகை வச்சுக்கிட்டு. பின்னாடி டைகர் சிம்பிள் இருக்காங்க. இதுக்கும் நிறைய சிம்பாலிசம் இருக்குது. டைகரை வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக இவங்க எதை மீன் பண்ணி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் தப்பாக சொல்கிறதுக்கு அதை சொல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். இவங்க ஃபேஸில் ஒரு டேட்டோ இருக்குது, வேணால் அதை பார்க்கலாம். இதோ இந்த நியூக்ளியர் விஷயங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்காங்க. நியூக்ளியர் ஃபேக்ட்ரிஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. நியூக்ளியர் வார்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு நியூக்ளியர் சம்மந்தமாக சம்திங் வாரில் ஏதோ நடக்க போகுது, அதுக்கு அகெயின்ஸ்டாக பீப்புள் வந்து ஒயிட் ஃப்ளாக் யூஸ் பண்ணிவிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் ஒரு கை வந்து இந்த கேரக்டர் திருப்பிச்சு இல்லையா, இந்த கேரக்டர் பாருங்கள். இதுக்கு நடுவில் இந்த கேரக்டர் வந்து சம்திங் இப்போ சொல்ல போது பாருங்கள். ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குது. இந்த ஸ்கெலிட்டனுக்கு பின்னாடி இந்த ராக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேரக்டர் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு டெத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. சம்திங் நடந்திருக்கு. இந்த செலிப்ரேஷன் வந்து ஒரு வேளை நியூ இயராக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஹாங்காங் ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த நடந்துட்டு இருக்கும்போது தான் கொரோனா வைரஸை ஒரு வேர்ல்டு பேண்டமிக்காக டிக்ளேர் பண்ணாங்க. இந்த ஹோல் கொரோனா வைரஸ் ட்ராமா சைனாவில் நியூ இயர் அன்றைக்கி தான் நடந்துச்சு. சைனாவோட நியூ இயர் அன்றைக்கி தான். கொஞ்சம் டேட்ஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக அன்றைக்கி கிடையாது. 1 செகண்ட். ஹாங்காங்கில் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த டைமில் சைனாவோட நியூ இயர் வருது. நியூ இயர் வந்து கொஞ்சம் டைம் கழித்து கொரோனாவை ஒரு வேர்ல்டு பேண்டமிக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா இந்த டோட்டல் பிரச்சனையும் பெருசாகுது. ஐ எம் சாரி, அந்த டேப் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சைனாவோட நியூ இயர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எனிவே சைனாவோட நியூ இயர் ஏதோ ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் தேடி நான் வச்சுருந்தேன், அந்த டேப் இப்போ காணோம். பட் எனிவே சைனாவோட நியூ இயர் நடக்கிற அந்த டைமில் தான் இந்த கொரோனா வைரஸ் ஃபேக் பேண்டமிக் திங் ஸ்டார்ட் ஆச்சு. நிறையா லைஃப்ஸை வந்து ஏமாற்றி பிசிஆர் டெஸ்டிங் பண்ணி ஃபோர்ஸ்டு குவாரண்டைன் பண்ணி இந்த மாதிரி இந்த டார்ச்சர் பண்ணி நிறைய பேர் இறக்க வச்சாங்க. நிறைய பேரை தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் இறக்க வச்சாங்க. இந்த ஹோல் திங் இந்த சைனாவோட நியூ இயருக்கு அப்புறமா தான் நடக்க ஆரம்பிச்சிது. இந்த ஸ்கெலிட்டன் கேரக்டர் பார்த்ததுக்கப்புறமா இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கேரக்டர் சோகமாகுது. சம்திங் ஏதோ ரொம்ப சோகமாக சம்திங் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு இவங்களும் சோகமாகறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் இவங்க சைனாவோட நியூ இயர் டைமில் சம்திங் பேடாக நடக்குது, அதுக்கப்புறமா நிறைய டெத்ஸ் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அஜெண்டா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேரக்டர் சோகமாகுது. ஒருவேளை அது ஒரு வாரம் கூட இருக்கலாம். மேபி இவங்க பீப்புளை தாண்டி சைனாவோட கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த வாரை ஸ்டார்ட் பண்ணதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் சோகமாக இருக்கலாம். மேபி அப்படி கூட இருக்கலாம். இதுலேயும் 2 சாய்ஸ் இருக்குது. நியூ இயர் தான் சைனாவில் ரொம்ப கிராண்டாக வச்சுருப்பாங்க. ஒருவேளை அது சைனீஸ் நியூ இயர் கிடையாதுன்னா வேறு ஏதோ ஒரு சைனாவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அன்னைக்கு இல்லைன்னா அந்த வீக்ஸில் ஏதோ சம்திங் பெருசாக நடக்குது. இப்போ மறுபடியும் அந்த ஃபேக் ஜீசஸ் மாதிரி இருக்க அந்த கேரக்டருக்கு மூவ் ஆகிறாங்க.
ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. அந்த கேரக்டர் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கேரக்டர் கண்ணு கூட ஓப்பன் ஆகலை, ஆனால் இது தள்ளாடிட்டு போட்டில் நின்று போயிட்டு இருக்கு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த இன்டாக்டினேஷன் பண்ணிகிட்டு இருந்த அந்த ரெப்டிலியன் ஹெட், இப்போ அந்த ரெப்டிலியன் ஹெட் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கேயும் ஒரு சீன் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த ஒன் ஐடு பீயிங் ஒன்று காமிச்சாங்க இல்லையா, அந்த எக்ஸாக்டாக அந்த டைமில் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா ஆர்டர் அவுட் ஆஃப் சேயாஸ் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்கு அடியில் எழுதிருந்துச்சு. எனக்கு இப்போது எந்த இடத்துல அது வரும்னு ஞாபகம் இல்லை, பட் சொல்கிறேன், அதை பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனிவே அந்த ரெப்டிலியன் கண்ணுக்கு அடியில் ஆர்டர் அவுட் ஆஃப் சேயாஸ் அப்படின்றத இட்டாலியன் லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க. ஆர்டர் அவுட் ஆஃப் சேயாஸ் அப்படின்றது இந்த இலைட்ஸ்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து இவங்களுக்கு என்ன நினச்சாங்களோ அதை வந்து சாதிச்சுக்கிறது. இங்கே ஆர்டரில் இங்கே மேலே எதுவும் இல்லை, ஸோ தேடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. One second. Though the Freemasons motto order of the chaos. Government is creating the chaos so it can impose its definition of Orwellian order with public approval. பேசிக்காக ஃபியர் மாங்கரிங் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சாதிச்சுக்கிறது. டோட்டலாக இது வந்து பப்ளிக்கோட அப்ரூவலோடைய. இங்கே இருக்குது பாருங்கள், ordo ab chaio is Latin for order of the chaos or order from disaster. இதை தான் அவங்க ஃபஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்குமே இந்த இலைட்ஸ்லாம் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபியர் மாங்கரிங் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சாதிச்சுக்கிறது. ஸோ இந்த ரெப்டிலியன் கேரக்டர் இந்த பாய், இந்த ஸ்மால் சைல்டு கேரக்டரை ஃபியர் மாங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த கேரக்டரோட இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாருங்கள், டோட்டலாக அந்த சைல்டுனால தாங்க முடியல. இதுதான் இப்போ ஸ்கூல், காலேஜஸ், சொசைட்டியில் பேசிக்காக இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஃபிட் இன்டு த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எல்லா ஓப்பன் மைண்டையும் மாற்றிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டால் ரொம்ப ஒரு நல்லா இருக்காது. இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு மாதிரி மாறிடும். டோட்டலாக ஃப்ரீ மைண்டே இல்லாமல் எலைட் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சீப்ஸ் மாதிரி மாறிடுவாங்க. அடுத்த சீனில் இப்போது எல்லா ஃப்ரேம்ஸையுமே தாண்டிட்டு அப்படியே பார்த்தோம் இல்லையா, ஒரு போட்டில் வந்து அந்த ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. நிறையா மித்தாலஜிஸ் படி எர்த்து வந்து ஃப்ளாட் அண்ட் ஸ்டேஷ்னரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் வந்து எர்த்துக்கு நிறையா டைம் வந்திருக்கு. இதெல்லாம் எஜிப்தியன்ஸ் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ இருக்கவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதர் டைமென்ஷனல் பீயிங்ஸை அதர் பிளானட்லேருந்து வர பீயிங்ஸ்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ எதுக்காக அதர் டிமென்ஷனல் பீயிங்ஸ் பற்றி பேசுகிறேன்னா, இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து 4th ஃப்ரேம் வரைக்கும் இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து மூவ் ஆகி வெளியில் வருது. இன்னொரு டிமென்ஷனல் பீயிங் வந்து நம்ம டிமென்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்குது. 1 2 3 4. இப்போ 4க்குள்ளே வந்ததுக்கப்புறமா இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறுது பாருங்கள். இதோ இப்போ ஃபயர் கூட வெளில வருது. இப்போ அந்த ஃப்ரேம்லேருந்து வெளியில் வர்றது காமிச்சது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு பில்டிங்குள்ளேருந்து வெளியில் வர மாதிரி மறுபடியும் காமிப்பாங்க பாருங்கள். ஒரு அதர் டிமென்ஷனல் பீயிங் வந்து நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த 3 டைமென்ஷனல் பீயிங்குள்ளே என்டர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதர் டிமென்ஷனல் பீயிங்ஸ் எர்த்துக்கு வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு
ஏலியன்ஸ் ஃப்ரம் அதர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னா ஹீலியோசென்ட்ரிசமை அவங்க ஹீலியோசென்ட்ரிக் கான்செப்டை அவங்க வந்து காப்பாற்றணும். இல்லைன்னா அதர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஹீலியோசென்ட்ரிக் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு வந்து இல்லாமல் போயிடும். அந்த கான்செப்டை காப்பாற்ற முடியாது. இதுதான் இந்த வேர்ட்ஸ் மீன் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் இன்டாக்ட்ரினேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ரியாலிட்டியில் நடக்கிற எல்லாத்தையுமே வேறு மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதர் டிமென்ஷனல் பீயிங்ஸ் வேணால் இருக்கே தவிர அதர் பிளானட்ஸ்லேருந்து வர ஏலியன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா எர்த்து ஃப்ளாட் அண்ட் ஸ்டேஷ்னரி, கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் அண்ட் ஸ்டேஷ்னரி. இப்போ மறுபடியும் ஒரு சிம்பாலிசம் இருக்குது. இதை வந்து எக்லிப்ஸ் சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபுல்லாக இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் எனக்கு தெரியல, பட் பார்க்குறதுக்கு ஆனால் எக்லிப்ஸ் மாதிரி தான் இருக்குது. முன்னாடி இருக்க இந்த ஆன்டிகிரைஸ்ட் கேரக்டர் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கு. பின்னாடி ஒரு டார்க்காக சம்திங் இருக்குது. பார்க்க எக்லிப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போது அந்த கேரக்டர் வெளியில் போயிடுச்சு. வெளியில் போனதுக்கப்புறமா பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் வேறு சீனுக்கு போயிட்டாங்க. இந்த சீன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு மாஸ்கோட ஒரே ஒரு சீனில் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கேரக்டர் தான் இது. இப்போ வந்து காளி மாஸ்க் மாட்டியிருக்கு. இது காளி காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது, சும்மா ஒரு கேரக்டர் காளியோட மாஸ்க்கு போட்டிருக்கு. காளி வந்து காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இந்த நிறையா குட் காட்ஸ் இருக்காங்க, இதை வந்து ஒரு பேட் காட். ஏன்னா இந்த டைட்டில்லையே கூட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ப்ரேயர் பண்ணுற காட் இருக்காங்க. அதே மாதிரி பேடாக ஏதாவது நம்மளுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ப்ரேயர் பண்ணுற காடும் இருக்காங்க. மித்தாலஜிஸ்லாம் படித்து பாருங்கள், எல்லா காட்ஸுமே நல்லது பண்ணி காடானவங்க கிடையாது. அதே மாதிரி எல்லா காடுமே கெட்டவங்களும் கிடையாது. காட்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது மித்தாலஜிஸில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதே காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே செரன்லேயும் வச்சுருக்காங்க. செரன்னா இந்த டிமென்ஷனல் திங்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமஸான ஒரு சம்திங் சொல்லுவாங்க. 1 செகண்ட். இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு லேப் இவங்க தான். டிமென்ஷனல் திங்ஸ்லாம் படிக்கிற லேப் இவங்க, சீரன். அதர் டிமென்ஷனல் போர்ட்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு முன்னாடி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்க. இதுக்காக அவங்க டிமென்ஷனல் பீயிங்ஸ் படிக்கிறவங்க இதுக்காக காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. எனக்கும் கிளியராக தெரியல, பட் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் காளிக்கும் டிமென்ஷனல் திங்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்க, போர்ட்டல்ஸ் பற்றிலாம் படிச்சுட்டு இருக்க சேரனுக்கும் சம்திங் லிங்க் இருக்குது. ஸோ இவங்க அதை தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி ஆன்டிகிரைஸ்ட் மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் அதர் டிமென்ஷன்லேருந்து நம்ம டிமென்ஷனுக்கு வர்ற மாதிரி காமிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் காளியை காமிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு. இப்போ மறுபடியும் வேறு சீனுக்கு போயிட்டாங்க. போட்டில் சம்திங் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள், அன்யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடியில் இருக்க மெயின்லாம் தானாக வந்து உள்ளே விழுந்துட்டு இருக்குது. இதுவும் ஒரு பழைய சிம்பாலிசம் தான். இதை வந்து ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிஷ்ஷிங் ஃபார் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்யூ அப்படின்ற ஒரு புக்கில் இருக்குது. கம் அண்ட் ஃபாலோ மீ ஜீசஸ் செட் அண்ட் ஐ வில் சென்ட் யூ அவுட் டு ஃபிஷ் ஃபார் பீப்புள். இந்த சாப்டரில் பேசிக்காக ஜீசஸ் வந்து என்னை கூட ஃபாலோ பண்ணுங்கள், நான் வந்து எப்படி ஃபிஷ் பண்ணுறது பீப்புளை அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து பீப்புளை ஃபிஷ் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு காட் பற்றி சொல்கிறது. இதே விஷயம், இதே சிம்பாலிசம் வேறு இடங்கள்லையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் ஒர்க்ஸோட
இன்ட்ரடியூஷனில் வர அந்த அனிமேஷன் கூட மூணில் ஒரு சின்ன பையன் இருந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷிங் ஃபார் சோல்ஸ்ன்றது நிறைய இடங்களில் சப்லிமினலாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. மேத்யூலாம் வந்து ஒரு பழைய புக்கு, சம்திங் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். இதுலேயும் அப்படி பார்த்தா கூட ஒரு சின்ன அன்யூஷுவல் திங் என்னதுன்னா, இந்த ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி இருக்க இந்த கேரக்டர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணலை, ஃபிஷ் வந்து தானாக உள்ளே விழுந்துட்டு இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் படி இந்த ஃபிஷ் எல்லாமே சோல்ஸ் இந்த ஆன்டி கிரைஸ்ட்டை நம்பி மேலே வந்து விழுகிறாங்க, விழுந்தோடனே துடிச்சிட்டு செத்துட்டு இருக்காங்க. ஸோ எனிவே, இன்னும் இந்த ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி இருக்க இந்த கேரக்டர் கண்ணு முழிக்கல, ஒரு மாதிரி மயங்கின மாதிரி தான் இருக்காங்க. இந்த கேரக்டர் வெளியில் வந்துச்சு இல்லையா, அந்த பில்டிங் வந்து பின்னாடி இடிஞ்சிட்டு இருக்குது. இதோ பின்னாடி இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது இன்னொரு சீனுக்கு போகிறாங்க. மேலேருந்து ஒரு கை வருது. இவங்க சிம்பாலிசமாக சம்திங் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மேலேருந்து ஒரு கை வருது, ஒரு டவரை காமிக்கிறாங்க. டவர் கம்ப்ளீட்டாக மூடி இருக்குது. மேலே ஒரு சிலுவை சிம்பிள் இருக்குது, ஹோலி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. மேலேருந்து கடவுள் மாதிரி சம்திங் சிம்பாலிசமாக அவங்க காமிக்கிறாங்க. மேலேருந்து லைட் வந்துட்டு இருக்குது. உள்ளே ஒரு ஓல்டு லேடி அது என்னென்னு பார்த்துட்டு இருக்காங்க. மேலேருந்து வந்து லைட்டு பட்ட உடனே பின்னாடி போகிறாங்க. அவங்களுக்கு லைட்டு பிடிக்கல. என்னோடய ஒப்பீனியன் படி இந்த டவரில் இருக்க ஓல்டு லேடி யூகேயில் இருக்க இந்த குயினாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க கண்ட்ரோலில் இருக்க இந்த சர்ச்சஸ் தான் பிக்கஸ்ட்டு பீடோபைல் ரிங். அப்படின்னா குழந்தைங்கள ரேப் பண்ணுற அந்த கேங். நிறையா கேசஸ் இருக்குது இவங்க மேலே. வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஹோல் குரூப்புமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கும். யூஎஸில் இருக்க மாதிரி மற்ற நாடுகள்லேயும் பீடோபைல் ரிங் இருக்குது. வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட்டு பீடோபைல் ரிங்கு வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ணிவிட்டு நல்லவங்க மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈவிலான ஒரு குரூப்பில் ஒரு ஆர்கனைசேஷன். பேசிக்காக இவங்க மேலேருந்து கடவுள் மாதிரி சிம்பலிசமில் ஒரு கை வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கை வந்து லைட்டு வருது இந்த கையிலேருந்து. இந்த லைட்டை உள்ளே இருக்க அந்த ஓல்டு லேடினால் அந்த லைட்டை வந்து பார்க்க முடியல. அப்படியே தூரமாக போகிறாங்க இங்கேருந்து. அந்த லைட்டில் அவங்களால நிற்கக்கூட முடியல. சிம்பாலிசமாக நான் இதில் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஹோலி லைட்டில் அவங்களால நிற்க முடியல. ஏன் நிற்க முடியலன்னா, ரொம்ப ஒரு பேட் திங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஹோலி லைட்டில் நிற்க முடியல. மித்தாலஜிக்கலாக பார்த்திங்கன்னா ஹோலி லைட்டுக்கு நிறையா வேறு மாதிரி மீனிங்ஸ் இருக்கும். அதில் ஒரு மீனிங் என்னதுன்னா, ஒருத்தர் வந்து நல்லவங்க இல்லை அப்படின்னா அவங்களோட கடவுளோட லைட்டில் நிற்க முடியாது. அவங்க வந்து சாம்பலாக போயிடுவாங்க, சம்திங் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அந்த டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். இந்த வேம்பயர் மூவிஸ்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டில் வந்து வேம்பயரெல்லாம் நிற்க முடியாது, இறந்துரும் இல்லையா, சம்திங் அந்த மாதிரி அந்த கான்செப்ட். இங்கே வந்து ஒரு டிஎன்ஏ மாதிரி சம்திங் இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. மேலே இருந்து பில்டிங் மறுபடியும் விழுந்துட்டு இருக்கும் பாருங்கள். டிஎன்ஏ மாதிரி அந்த சிம்பிள் இருக்குது. இந்த பில்டிங் டோட்டலாக விழுந்துட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த கேரக்டருக்கு போகிறாங்க. காளியோட மாஸ்க் போட்டிருக்க இந்த கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. காளி வந்து இந்த டிஸ்ட்ரக்ஷன் காட். இப்போ மறுபடியும் இன்னொரு சீனுக்கு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒபீடியண்ட்டாக கோட் அண்ட் சூட் போட்டு கையில் பேக்கோடு இருக்காங்க பாருங்கள். இப்போ அடியிலேருந்து ஆன்டிகிரைஸ்ட் மாதிரி அந்த கேரக்டர் இருந்துச்சு இல்லையா, அது மேலே வருது. இந்த ஃபீனெக்ஸ் மாதிரி மேலே வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேலே வருது. இவங்க எல்லாமே ஒரிஜினல் கேரக்டர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து சாம்பல் மாதிரி இருக்காங்க. தொட்டோன்னே விழுந்துட்டாங்க பாருங்கள். மேலே இந்த கேரக்டர் வந்துச்சு, உடனே இதெல்லாமே அப்படியே காணாமல் போயிடுச்சு. இந்த நிறையா ஜீசஸோட
பிக்சர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்ஸ் மாதிரி சம்திங் இருக்கும் இல்லையா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு வந்து வச்சுருப்பாங்க, ஃபயர் மாதிரி சம்திங். அந்த சிம்பலிசம் கூட இதில் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னோடய ஒப்பீனியன் என்னதுன்னா, இந்த கிரியேட்டர்ஸ் வந்து ஆன்டி கிரைஸ்ட்டை தான் இந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதுவும் அந்த பிப்ளிக்கல் மித்தாலஜியிலேருந்து வருது. பேசிக்காக ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஒரு நியூ வேர்ல்டு கான்செப்ட். ரெவலேஷன் புக்கை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள். பேசிக்காக வேர்ல்டில் ஒரு பிக்கெஸ்ட் கண்ட்ரி வந்து பேட் திங்ஸை பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் அந்த கண்ட்ரி வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகிரும், ஃபுல்லாக அழிஞ்சிரும். அந்த டைமில் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பெரிய வார் மாதிரி சம்திங் நடக்கும். வேர்ல்டு வார் மாதிரி பெருசாக நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் வந்து வேர்ல்டு பீஸை கொண்டு வருவார். அந்த கேரக்டர் வந்து வேர்ல்டு பீஸை கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த கேரக்டர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரூல் பண்ணுவார். அந்த கேரக்டர் தான் ஆன்டி கிரைஸ்ட். பேசிக்காக நியூ வேர்ல்டு ஆர்டரை 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த வேர்ல்டை ரூல் பண்ணுற கேரக்டர் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ஸ்னேக் சீனுக்கு போயிட்டாங்க. நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்னேக் ஐக்கு கீழே ஏதோ ஒன்று சம்திங் லாட்டினில் எழுதியிருக்குன்னு அர்த்தம். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஆர்டர் ஆஃப் சேயாஸ் அப்படின்றது தான் லாட்டினில் இந்த ரெப்டிலியன் ஃபேஸு கண்ணுக்கு அடியில் எழுதியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் சேயாஸ்ன்றது அந்த ஃப்ரீ மேசன்ஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற அவங்களோட மோட்டோ. இப்போது இந்த அவ்வளோ நேரமாக இன்டாக்டினேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ஸ்னேக் கேரக்டர் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன் போயிட்டு இருக்குது அப்படின்னா, இன்டாக்டினேஷன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இது வந்து மண்டையில் இருக்க ஹெட்டில் இருக்க ஒரு பார்ட். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய காமிச்சாங்க இல்லையா, அந்த குழந்தையோட இன்னொரு ஹாஃப் தான் இது. மண்டையை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக இன்டாக்டினேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு சீப் மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் இந்த கேரக்டர் வந்து ஃப்ரீயாக எதுவுமே யோசிக்காது. மெயின் ஸ்ட்ரீமில் என்ன வருதோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடும். இன்டாக்டினேஷன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இவ்வளோ நேரமாக இன்டாக்டினேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஸ்னேக் கேரக்டர் எஸ்கேப் ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஸ்கெலேட்டன் கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் டைமில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா ஒரு ஸ்கெலிட்டன், அந்த ஸ்கெலிட்டன் தான் இது. என்னோடய ஒப்பீனியன் படி இது வந்து டெத்தை ஒரு சிம்பலைசம் மாதிரி காமிக்கிறாங்க. இதோ ஒரு ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கு வச்சுட்டு அப்படியே அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் மூவ் பண்ண இந்த ஆர்கெஸ்ட்ராவில் அவங்க வந்து அப்படியே அவரோட ஹேண்ட் சைனுக்கு ஏற்ற மாதிரி வாசிப்பாங்க. ஸோ ஆர்கெஸ்ட்ரா மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. டெத்தோட ஆர்கெஸ்ட்ரா நினைக்கிறேன். சம்திங் மேசிவாக நடக்குது, வேறு லெவலில் டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. அதுதான் இந்த டெத்தை மீன் பண்ணுற அந்த ஸ்கெலிட்டன் கையில் இந்த மாதிரி கத்தியை கொடுத்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. சம்திங் கத்தியா இல்லை போனா இல்லை ஸ்டிக்கான்னு தெரியல, சம்திங் ஆனால் நடந்துகிட்டு இருக்குது. மேசிவாக சம்திங் நடந்திருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து ஐசிஸோட மடியில் இருந்துச்சு இல்லையா, இந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. பீட்டில் யூஸ் பண்ணி இதை வந்து ரெசரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து இப்போ ரெசரெக்ட் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், அதை இப்போ வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்குது, சுற்றிட்டு இருக்குது. ஏதோ ஒரு டான்ஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க இல்லையா, ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி சம்திங், அந்த ஏரியான்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு மேலே மாஸ்க், முஸ்லீமோட டெம்பிளில் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்க் மேலே இந்த ரெசரெக்ட் ஆன குழந்தை வந்து சுற்றிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஏதோ ஒரு சம்திங் பேர் இருக்குது. ஏதோ டர்க்கிஷ் சூஃபி விஸ்லர்ஸ், ஒயிட் கலரில் பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு மெடிடேஷன் ட்ரெஸ் மாதிரி, பீஸுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் பீஸ்ஃபுல் தான் இது, வேறு எதுவும் கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரெஸ் தான் அது.
ஸோ இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ரெசரக்ட் ஆன ஒரு கேரக்டர் பீஸ் தர்ற மாதிரி இங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. மேபி டிஸ்ட்ரக்ஷன் ஆகி அதுக்கப்புறமா இந்த நேஷனில் பீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி அதாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ சீன் மறுபடியும் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு காளியோட மாஸ்க்கு போட்டு ஒரு கேரக்டர் ஆடிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கேரக்டர் இப்போ வேறு ஒரு மாஸ்க் போட்டு ஆடிட்டு இருக்கு. கீழே பாருங்கள், ஓஷன் வேவ்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கேரக்டர் ஆட கீழே ஓஷன் வேவ்ஸ் வந்துட்டு இருக்கு. மறுபடியும் இப்போ மாஸ்க் மாறிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு டியர் மாதிரி இருக்குது. இந்த அனிமேட்டட் ஃபிலிமில் நிறையா லெவல் ஆஃப் சிம்பாலிசம் இருக்குது. வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் வேறு விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அதான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் சாரி அபவுட் தட். ஓகே, இப்போ மறுபடியும் மாஸ்க் மாறிடுச்சு. இது வந்து இந்த பிளேக் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் அந்த சம்திங் 1 செகண்ட் இதோ பிளேக் மாஸ்க், இந்த பிளாக் கலரில் இந்த க்ரோ மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாமே பெரிய லெவலில் டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு பிளேக் மாதிரி சம்திங் நடந்திருக்கு. பிளேக்னால் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீஸ். கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதை வந்து பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பேண்டமிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. பிளேகுன்றதை மோஸ்ட்லி மித்தாலஜிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதை எந்த மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்கன்னா, கடவுளுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு கண்ட்ரி பண்ணும்போது கடவுளுக்கு கோபமாகி ஒரு சாபம் மாதிரி விடுவாங்க. அதுதான் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு பேண்டமிக் திங்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க இன்னொரு விஷயம் கூட இப்போ தான் நான் கவனித்தேன். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் காளியோட மாஸ்க்கு போட்டு ஆடிட்டு இருந்தப்போ அதர் டிமென்ஷனல் பீயிங்லேருந்து ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர் வர்றதை காமிச்சாங்க. இப்போ வந்து இந்த ஸ்கெலிட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இப்போது பேண்டமிக்குக்கான அந்த மாஸ்க்கு போட்டுட்டு இந்த கேரக்டர் மறுபடியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் மாஸ்க் மாறிடுச்சு. மறுபடியும் டான்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இந்த டான்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்துச்சு பாருங்கள். இவ்வளோ நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்த இந்த கேரக்டர் இப்போ ஹாப்பியாக இருக்குது. மேலேருந்து லைட்டு வந்துட்டு இருக்குது. இந்த டான்ஸ் பண்ணுறது இல்லைனா அந்த சிம்பாலிசம் பண்ணுறது இது எல்லாமே ரிச்சுவல். இந்த ரிச்சுவல் வந்து எந்த கடவுளுக்காக அவங்க பண்ணுறாங்களோ அந்த கடவுளுக்கு போய் சேரும். இதுதான் அவங்களோட அந்த பேசிக் பிலீஃப்ஸ். ஃப்ரீமேசன் ரிச்சுவல்ஸ் இருக்குது, எலைட்ஸ் ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா சிம்பாலிசமுக்கு பின்னாடியும் வேறு மீனிங் இருக்கும். எல்லாமே ரொம்ப டீப்பாக போகும். இப்போது இங்கே ஒரு சிலை காமிச்சாங்க இல்லையா, இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாச்சு தான். பேசிக்காக இந்த ஸ்டாச்சுவெல்லாம் பழைய சர்ச்சஸ்லலாம் இருக்கும். இந்த கார்கோல் ஸ்டாச்சு அப்படின்னு இருக்கும். சர்ச் பண்ணிங்கன்னா வரும் கார்கோல் ஸ்டாச்சூஸ். இந்த ஸ்டாச்சு வந்து இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சர்ச்சுன்னு அர்த்தம், ஒரு பழைய சர்ச்சுன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக ஒரு பழைய சர்ச்சிலேருந்து சாட்டானிக் கேரக்டர் வெளியே வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இடிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங் தான் நினைக்கிறேன் இது. ஏன்னா இங்கேயும் மேலேருந்து கீழெல்லாம் விழுந்துட்டு இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டில். ஓகே, இந்த ஸ்டேஜில் காலெல்லாம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த லோட்டஸ் வந்து இங்கேயும் அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்குது தண்ணியிலேருந்து. ஓகே, இப்போது இந்த கேரக்டர் வந்து ஃபைனலாக கண்ணை ஓப்பன் பண்ணிருச்சு. ஆனால் கண்ணில் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு.
அப்படியே ஹார்ட்டில் தான் மட்டும்தான் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ கண்ணிலே எரிஞ்சிட்டு இருக்குது. சம்திங் இந்த கேரக்டர் கோவமாக இருக்குது. இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் காமிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேர்கோல் ஸ்டாச்சுலாம் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் வந்து ஒரு பழைய சர்ச் அப்படின்னு அர்த்தம். இவர் அதுக்குள்ளேருந்து தான் வந்தார் இந்த கேரக்டர். அந்த பில்டிங் வந்து இடிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம். மேலே இந்த மாதிரி இந்த த்ரோன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, இந்த பார்டு ஒயர்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த ஒரிஜினல் கிரைஸ்ட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஜீசஸை வந்து டார்ச்சர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டோரி படி. அதில் ஒரு சின்ன பாட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு க்ரௌன் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பேசிக்காக ஒரு இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். இதில் வந்து ஒயர் வச்சுருக்காங்க. ஸோ எனிவே அதை தான் இவங்க இன்டேரக்டாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது சம்திங் நடக்குது பாருங்கள். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ஒயர் வந்து காணாமல் போயிடுச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் காணாமல் போயிடுச்சு. இப்போ பில்டிங் வந்து ஃபுல்லாக விலக போகுது. பின்னாடி பாருங்கள், ஒயர் காணாமல் போன உடனே ஃபுல்லாக எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இந்த கேரக்டர் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷனில் கிடையாது. இந்த பழைய சர்ச்சுக்குள்ளேருந்து தான் இந்த கேரக்டர் வெளியே வந்துச்சு. ஆனால் இந்த கேரக்டர் ஐயை ஓப்பன் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சு. ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் போச்சு அப்படின்னா பில்டிங் ஃபுல்லாக விழுந்துருச்சு. எந்த பவர் இல்லைனா எந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி இருக்க கேரக்டரை டெவலப் பண்ணி விட்டாங்களோ அந்த ஆர்கனைசேஷன் விழுந்துருச்சு. அந்த ஆர்கனைசேஷன் விழுந்தனால இந்த கேரக்டர் வந்து இப்போ ஃப்ரீயாக என்ன வேணால் பண்ணலாம். ஃப்ரீ வில் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பில்டிங் ஃபுல்லாக விழுந்துருச்சு. இந்த க்ளவுட்ஸில் கூட சம்திங் சிம்பாலிசம் இருக்கிறதா சொன்னாங்க. பட் இங்கே சைடில் சிம்பாலிசம் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி இருக்க கேரக்டர் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. ரெஸ்ட்ரிக்ஷனும் போயிருச்சு. இப்போ ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. இப்போது சம்திங் நடக்க போகுது பாருங்கள். இதோ சன்குள்ளே இருந்து சம்திங் வெளியில் வந்துச்சு. அது வந்து இந்த பிரமிடை அடிச்சிருச்சு. பிரமிட் ஃபுல்லாக விழுந்துருச்சு. இதை ஃபாலோ பண்ணி மற்ற பிரமிடு இப்போ விழுந்துடும். பிரமிடை எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு ஒருவேளை பழைய சிஸ்டமாக கூட இருக்கலாம். ஓல்டு சிஸ்டமை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இப்போ வரப்போகிற புது சிஸ்டம் ரூல் பண்ண போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வேறு ஒரு விஷயமாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு சிம்பலிசம் இருக்குது பாருங்கள். இந்த கேப்ரிகான் சிம்பிள்னு சொல்லுவாங்க. எனக்கு அதோட ஃபுல் மீனிங் தெரியல. ஸோ அதையும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இன்னும் நிறையா சன்லேருந்து வெளியில் அப்படியே போயிட்டு இருக்கு. அண்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த ஹேலியோஃபண்ட் அப்படின்ற இந்த டைட்டில் கார்டில் கூட, இந்த எண்டு கார்டில் கூட சம்திங் இருக்கிறதா, சிம்பாலிசம் இருக்கிறதா ஆன்லைனில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட்டுக்கும் இந்த ஓக்கும் எக்லிப்ஸை தான் இவங்க வந்து சிம்பாலிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபுல்லாக அதோட டீட்டெயில்ஸ் தெரியல. அதை வந்து சும்மா ஒரு ஒப்பீனியனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் பேசலை. பட் எனிவே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா சிம்பாலிசம் இருக்குது இந்த 7 minutes 30 seconds வீடியோவில். செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய விஷயம் எனக்கு தோணுது மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
ஒருவேளை வேறு விஷயமாக கூட இருக்கலாம். கிரியேட்டர்ஸ் வேறு விஷயம் நினச்சி கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் எனிவே செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா லிங்க்ஸும் நான் கீழே அப்படியே தரேன், செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே. ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன மூவிக்கு நான் இந்த மாதிரி சிம்பலிசம்லாம் ஸ்டடி பண்ணி சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.